சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அமைய களம் காணப்போவதாக உறுதியளித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் அமமுக தோல் தொழிற்சங்க மாநில தலைவர் SR மணி, அமமுகவைச் சேர்ந்த அரியலூர் மாவட்ட இளைஞரணி முன்னாள் துணை செயலாளர் விக்ரம், அரியலூர் அமமுக முன்னாள் உறுப்பினர் கண்ணன், அரியலூர் கிளைச் செயலாளர் செல்வராஜ், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் முன்னாள் கிளைச் செயலாளர் தங்கராஜ், தென்காசி மாவட்ட முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சவுந்தரபாண்டி, அரியலூர் ஒன்றிய இளைஞரணி முன்னாள் செயலாளர் அசோக்ராஜ், அமமுக நிர்வாகி லிங்கம், அமமுக கிளைச் செயலாளர் ஜெயராஜ் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதேபோல் அஇஅதிமுகவைச் சேர்ந்த மதுரவாயில் தொகுதி முன்னாள் நிர்வாகி ஜெசி, கோயம்புத்தூரைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் பாலமுருகன், ரவிக்குமார் மற்றும் முன்னாள் அஇஅதிமுக நிர்வாகிகள் சிங்கதுரை, பால்சாமி, சிவகுரு ஆகியோரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அமமுகவைச் சேர்ந்த விருதுநகர் மாவட்ட மகளிர் அணி முன்னாள் துணை செயலாளர் பொன்னுத்தாய், அரியலூர் மாவட்ட அமமுக கிளை செயலாளர் ராஜு, திருப்பத்தூர் மாவட்ட அமமுக மகளிர் அணி முன்னாள் செயலாளர் எல்லம்மாள் ஆகியோரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்த சேலம் மாவட்ட துணைச் செயலாளர் முருகேசன், கோவை மாநகர் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் பிரபுகுமார், செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகி பொற்செழியன், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகி தனசேகரன் ஆகியோரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் களம் காணப் போவதாக உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர்.